ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் பேருந்துகள் மற்றும் லாரிகளை பரிசோதித்து பார்க்கும் புதிய திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தவுள்ளது. ஹைட்ரஜன் எரிபொருள் வாகனங்கள் குறித்தும் அதன் அவசியம் குறித்தும் விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. உலக அளவில் தற்போது பெட்ரோலியம் வாகனங்களே அதிக அளவில் இயங்கி வருகின்றன. இவை சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிப்பதால் மாற்று எரிசக்தியை நோக்கி உலகம் வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது. இந்தியா போன்ற நாடுகளுக்கு சுற்றுச்சூழல் பிரச்சினை மட்டுமல்லாமல் பெட்ரோலிய எரிபொருட்களால் பொருளாதார பிரச்சனையும் ஏற்படுகிறது. பெட்ரோலியத்திற்கு மூல ஆதாரமான கச்சா எண்ணெயை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யவே மிக பெரும் அந்நிய செலாவணி தேவைப்படுவது அரசின் பொருளாதார நெருக்கடிக்கு வழிவகுக்கிறது. மேலும் 2070ஆம் ஆண்டுக்குள் நெட் ஜீரோ, அதாவது நிகர அளவில் கார்பன் வெளியீட்டை முற்றிலுமாக நிறுத்துவது என்ற சுற்றுச்சூழல் இலக்கை அடையவும் மாற்று எரிசக்திக்கு வேகமாக மாறியாக வேண்டிய கட்டாயத்தை அரசுக்கு ஏற்படுத்தியுள்ளது. தற்போது மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களுக்கு மத்திய அரசு பெருமளவில் ஊக்கம் தந்து வரும் நிலையில் அடுத்த கட்டமாக ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் வாகனங்களுக்கு முக்கியத்துவம் தர திட்டமிட்டுள்ளது. இதற்காக நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் என்ற திட்டத்தை 2022ஆம் ஆண்டு அறிவித்த மத்திய அரசு இதற்காக பட்ஜெட்டில் 600 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியது. ஹைட்ரஜன் எரிபொருளில் வாகனங்களை இயக்குவது தொழில்நுட்ப ரீதியாக தற்போது சாத்தியப்பட்டாலும் அது நீண்டகால நோக்கில் வணிக ரீதியிலும் சாத்தியமா என்று சோதித்து பார்க்க அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு முதற்படியாக 37 ஹைட்ரஜன் வாகனங்களை நாடெங்கும் பரிசோதனை முறையில் இயக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதில் 15 வாகனங்கள் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் முறையிலும் 22 வாகனங்கள் ஹைட்ரஜன் கம்பஷன் என்ஜின் முறையிலும் செயல்படுபவையாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியன் ஆயில், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் போன்ற பொதுத்துறை நிறுவனங்களுடன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா, அசோக் லேலண்ட் உள்ளிட்ட தனியார் துறை பெரு நிறுவனங்களுடன் இணைந்து இந்த திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த உள்ளது. இந்த திட்டத்திற்காக 208 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் 37 வாகனங்கள் 2 ஆண்டுகளுக்குள் உருவாக்கப்படும் என்றும் இவை நாடெங்கும் உள்ள 10 பாதைகளில் இயக்கப்பட்டு பரிசோதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மைலேஜ், வாகனத்தின் வேகம், எரிபொருள் நிரப்புவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த சோதனை ஓட்டத்தில் பரிசோதிக்கப்பட உள்ளன. இதில் கிடைக்கும் முடிவுகள் அடிப்படையில் வாகனங்களில் உள்ள குறைகளும் படிப்படியாக களையப்படும் என கூறப்படுகிறது. தற்போதைய நிலையில் லாரி மற்றும் பேருந்து ஆகிய கனரக வாகனங்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய வகையில் ஹைட்ரஜன் எரிபொருள் உள்ளது. எனவே அதை கொண்டு முதல் கட்டமாக சோதனைகள் செய்யப்பட உள்ளன. தென்கொரியாவில் உள்ள ஹூண்டாய் போன்ற நிறுவனங்கள் ஹைட்ரஜனில் ஓடும் காரை அறிமுகப்படுத்தியுள்ளன. எனினும் இவற்றில் பல குறைபாடுகள் உள்ளதால் அதை சரி செய்யும் முனைப்பும் காட்டப்பட்டு வருகிறது. இவையெல்லாம் சரி செய்யப்பட்டால் ஹைட்ரஜன் எரிபொருள் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பின்னர் முக்கியத்துவமிக்க வாகன எரிபொருளாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி.